கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 77 சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணீர். தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, அவர் எப்படிப்பட்டவரா? அதிசயங்களை செய்கிற தேவனா, அவர் வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவர் மகத்துவம் பெரியதா இருக்கிறதுங்களா. அதனால ஆவியானவர் இந்த நாள்ல சொல்லுகிற வார்த்தை, நான் அதிசயம் செய்வேன். அவருடைய நாமம் அதிசயமான நாமங்களா. அப்ப இந்த நாளில் ஆவியானவர் சொல்றாரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, இதோ நான் உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வேன், நான் வல்லமை விளங்க செய்வேன், என்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று உன் வாழ்க்கையில விளங்க செய்வேன் என்கிறார். அதிசயம் அப்படின்னா அவர் படைத்ததெல்லாம் அதிசயம், அவர் கொடுக்கப்பட்ட இந்த வேத வார்த்தையெல்லாம் அதிசயம், படைக்கப்பட்ட மிருக ஜீவன்கள் எல்லா ஜீவன்களுக்கும் கொடுக்கிற உணவு காற்று எல்லாம் அதிசயம். நம் வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் ஒரு ஆறுதல் கொடுக்கறது அதிசயம். நாம் எதை இழக்கிறோமோ அதை தேவன் நன்மையாய் செய்து முடிக்கிறது அதிசயமா இருக்கிறது. ஏன்னா அவர் அதிசயமான தேவன், ஜனங்களுக்குள்ளே வல்லமை விளங்க செய்கிற தேவன். செங்கடலின் நடுவாக இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க செய்த கர்த்தர், யோர்தானை கடக்க செய்த தேவன் நம்மளை அதிசயமாய் நடத்துவாருங்களா. இன்றைக்கு வாழ்க்கையில எதுல நீங்க சோர்ந்து இருக்கீங்களோ, எந்த காரியத்துல நம்ம இந்த வாழ்க்கையில இழந்திருக்கிறோமோ, அதையெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில அதிசயம் செய்வேன், நான் அதிசயமான காரியத்தை நான் செய்ய போகிறேன் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசையோடு பேசுகிறது, நான் அதிசயம் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அவர்களை பரிசுத்தமாக்கு, நான் இன்று அவர்கள் என்ன செய்வேன், அவர்கள் நடுவில் நான் அதிசயத்தை செய்வேன், அற்புதத்தை செய்வேங்கிறார். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையில் ஆவியானவர் நம் வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அதிசயத்தை காண்பிப்பேன், நான் ஆச்சரியமான காரியத்தை செய்வேன் என்கிறார். நம்ம எதுல சோர்ந்திருந்தாலும் சரி, எதுல நம்ம காரியத்துல வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார், நான் அதிசயத்தை செய்வேன் என்கிறார். நீங்க நம்புறீங்களா? உங்க ஆத்துமா நம்புதான். நம்பினா தேவனாய் கர்த்தர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வேன், பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் என்கிறார். மாம்சமான மனுஷர்கள் சொல்ற வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் சொல்லுகிறார், நான் அதிசயத்தை செய்வேன் என்கிறார். அவர் வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்க போகிறது. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசணுக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.